مم. متاع والجبال أرساها متاعا لكم ولأنعامكم. الله. مم. என்ன சொல்றேன்னா அதான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பலன் தருவதற்காக படிச்சோம் காலையில இல்லைங்களா? ம். ஆமா, அதாவது அந்த இது வானத்திலிருந்து இறக்குற தண்ணி, ம். அதன் மூலமாக வரக்கூடிய விளைச்சல், இது ம். வந்து மத்தா அல்லக்கும், உங்களுக்கும் அது மத்தா ஒலியன் ஆமிக்கும், உங்களுடைய கால்நடைகளுக்கும் அது வந்து பிரயோஜனம் தரும். فإذا جاءت الطامة الكبرى ஒப்பிடுங்கள். 24. இரண்டாவது என்ன ஒரு இரண்டாவது சூர் தாமத்துல் குப்ரா. தாமத்துல் குப்ரா. இரண்டாவது சூறுங்கிறாங்க. மறுமை பேரமளி. ஆமா, அதனால. சீக் அஹ்லுல் ஜன்னா இலல் ஜன்னா வ அஹ்லுன் நார் இலன் நார். ம். தஃசீல் எழுதுறாங்க, சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுவார்கள், நரகத்திற்கு போறதுக்கு தகுதியானவர்கள் நரகத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுவார்கள். அதுதான் ஃபைதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா என்பதாக சொல்லுவாங்க. ம். தாமனா பயங்கரமான அழிவுங்களா? அது ஆமா, பயங்கரமான ஒரு நிகழ்வு. குப்ரா பெருசுன்னா குப்ரான்னா பெருசுன்னு தெரியும் நமக்கு. குப்ரா குப்ரா. ஜா தாமனா. ஓகே. கியாமத்து நாள். ஆமா ஆமா, கியாமத். ரெண்டாவது சூர்னு சில இடத்துல போட்டிருக்காங்கல்ல, அது கரெக்டா? அதுதான் சொன்னேன், ரெண்டாவது சூர் தான் சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் சூர்ல எல்லாம் படுத்துருவாங்கண்ணே, ஆமா. கம்ப்ளீட் அவுட். ரெண்டாவது சூர்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து ம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்ட. அதே ஏன் வந்து அழிவுங்கிறாங்க? ஏன்னா இல்ல அதையும் பயங்கரமான அழிவுன்னு ஏன் சொல்றாங்க? ஆமா ஆமா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறதுன்னா சும்மா வாண்ணா. இல்ல நல்லவங்க அது மாபெரும் அமளி அமளிதான். அமளி அமளியா அழிவுங்களா? அதாவது அண்ணே, ம். அந்த அமளி வந்து கெட்டவர்களுக்கு அழிவு. ஆமா. அந்த இடத்துல வந்து அமளிதான் அசல் அர்த்தம், ம்ஹும். திடுக்கிடும் ஒரு நிகழ்வு. ம்ஹும். ஆனால் அந்த திடுக்கிடும் நிகழ்வு பாத்தீங்கன்னாக்கா கெட்டவர்களுக்கு அது ஒரு அழிவு. ஏன்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க தானே அதுல? அது நல்லவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேனே, ம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்படுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு முன்னாடி கொண்டு தஃசீல்ல போட்டேன். ஆ. அமளின்னு தான் சொல்ல, அழிவுன்னு சொல்ல. அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்கல்ல, மாபெரும் ஆஹ் அழிவுன்னு போட்டுக்கிறது அவங்க தப்புன்னு நினைக்கிறேன். அமளி ஆமா, வந்து அதாவது அமளினா கரெக்டான ஒரு மீனிங். அதுல ஒரு இது இருக்கு. எதுல எந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டுக்கிறாங்க அது 34 ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. இந்த யாரு? வேர்ட் பை இல்ல வேர்ட் பை வேர்டா போட்டிருக்காங்கல்ல, தாமான கீழே. ஆமாண்ணே, நான் கேட்கறது என்னன்னாக்கா, இது வந்து எந்த ஐஎஃப்டியா யாருன்னு கேட்க. இல்ல எதுலயுமே போடல, தப்பா பண்ணிருக்காங்க. அதுல எல்லாத்துலயுமே அமளி அமளி அமளின்னு தான் இருக்கு. இந்த வேர்ட் பை வேர்ட்ல மட்டும் அழிவுன்னு போட்டிருக்காங்க. ஓ அது ஒரு மிஸ்டேக் போல. வேணாவே நம்ம அவர் இங்க ரியாஜிட்ட சொன்ன மாத்திடுவாரு. இந்த போட்டோ எடுத்துக்கிறதா. சரி. அமளி பெரிய அமளி. ஆமா ஆமா, வழிதான் கரெக்டானது. யௌம ததக்கருல் இன்சானு மாசா. யௌம யததக்கருல் இன்சானு மஸா. மனுஷன் இந்த உலகத்துல என்னென்னலாம் அசல்ல எதெல்லாம் முயற்சி செஞ்சு ஓடுனானோ, எதெல்லாம் செஞ்சானோ எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்ப்பான். சைல இருந்தா அதான் எதக்கருக்கும் எத்ததக்கருக்கும் சொல்றாங்க எல்லாத்தையும். அதாவது ஏ டு இசட். எதக்கருன்னா சில விஷயங்கள்ங்களா? ஆமா ஏ சி டி இசட் அது எதக்கரு. அந்த மாதிரி பர்டிகுலர் எத்ததக்கருன்னா ஃபுல்.
ம். ம். புர்ரிஜத்தில் ஜஹீமு லிமை யரா. வெளியாக்கப்படும் ஜஹீம் இங்க லிமை யரா. பாத்தீங்கன்னா ம். கண் முன்னால். ஓ புர்ரிசத்தில் ஜஹீமு லிமையரா தர்ஜுமா என்ன போறாரு, ஆமா. காண்பவருக்கு நரகம் இன்னும் வெளியாக்கப்படும் அப்படின்ற. இப்போ புர்ரிசத் பரச அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதான் பரசன்னு. ஆ. இப்ப தப்சீர்லயே என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஹீரத்தில் ஜஹீம், ம். ஒவ்வொரு ஹீரத்துல நரகத்தை வெளியாக்கப்படுன்றான். ம். சோ அல்லாஹ் வந்து நரகத்தை வேறொரு இடத்துல படைச்சு வச்சுக்கிறான். ம். அதை இழுத்துட்டு வந்து மாஷர்ல இவங்க முன்னாடி நிக்க வச்சுக்குவான். ஆ. ம். அல்லாஹ் அதெல்லாம் ஈஸி தானே. ம். ம். நரகம் ஒரு இடத்து இருக்கு, அங்கதான் இவங்க எல்லாம் போனோம் அப்படிலாம் கிடையாது. ம். 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 இடத்த ஸ்பேஸ பெருசாக்கிடுவான். ம். இவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, ம். நீட்டா நரகத்தை இழுத்துட்டு வந்து இங்க வச்சிருவான். பாருடா இங்க தானே நீங்க எல்லாம் போக போறீங்க அப்படின்ட்டு. ம். ம். இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகமாக்கும்ல. ம். ம். அதனாலதான் வந்து சில ம். முஃபஸிரீன்கள் வந்து உதுஹிரத், அதாவது சீக்கத், நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுப்போம், இழுத்து கொண்டு வந்து இழுத்து கொண்டு அப்படின்னு. ஜஹீம்னா கூட அது இன்னொரு மீனிங் இருக்கலாம். அதாவது சிங்கத்தோட அந்த கண்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆஹ் சிங்கம் வந்து அந்த தன்னோட இரைய பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்குது இல்ல கண்ணு. என்ன? உம் அந்த மாதிரி கூட ஒரு அர்த்தம் அப்படி ஜஹீம்ங்கிறது சொல்லுவாங்க. என்ன? உம் ஸோ அதான் அல்ல அந்த சிங்கத்தை இழுத்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவான்னு நினைக்கிறேன் அந்த நரகத்தை. உம் அந்த இரையை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. முஷல்லாம் லிமை யரா, பார்ப்பவருக்கு. அங்க எல்லாருக்குமே அந்த பார்ப்பவர். காலைல ஒரு பாயிண்ட் ஒண்ணு படிச்சோம், அது மறந்துட்ட பாருங்க, இப்ப டக்கு நீங்க சொன்ன ஞாபகம் வருது. இந்த ம்ஹும். ஃப்ரௌன் வந்து அனிமல் மாதிரி மக்களை ட்ரீட் பண்ணான்னீங்களேப்பா, பயங்கரமான விஷயம் அது. ஹஷரா. பண்ணாதான் அதெல்லாம் பாயிண்ட், அதெல்லாம் மாஷா அல்லாஹ். ம்ஹும். நல்லது மாஷா அல்லாஹ். நரகத்தை வந்து சிங்கத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இழுத்து என்ன, ஆமா ஆமா. எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க. Those who see. மனிதர்கள் கண்முன் நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். காண்பவருக்கு நீங்க சொன்ன காண்பவருக்குன்னா ஏன் பார்ப்பவர் ஒருவருக்கும். அதாவது ம். எப்படின்னா, அந்த கூட்டத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து மறுமை நாள் வரை எவ்வளவு பேர் மூத்தானாங்களோ, எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்களோ, வந்தாங்களோ, போனாங்களோ, அவங்க எல்லாருமே காண்ற மாதிரி, யாருக்கும் ம். மறைச்சிக்காது. ம். எல்லாரும் எனக்கு சரியா எல்லாரும் நரகத்தை பார்க்கணும். எல்லாரும் நரகத்தை பார்க்கணும். ம். ஆமா ஆமா, எனக்கு சரியா தெரியல, நீ கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்க பாப்போம், தள்ளுப்பா, அதுக்கு ம். பேச்சே இல்ல, எல்லாத்துக்கும் கிளியரா தெரியற மாதிரி எல்லாம் வச்சிருவான். இப்ப நான் நினைக்கிறேன், அப்ப கொஞ்சம் மேல வைப்பானோ, மேல கொஞ்சம் அப்படி மேல வைப்பானான்னு கேக்குறேன், எல்லாம் அப்படி பாத்துக்கிற மாதிரி. மேபி அல்லாஹ் ஆலம் இருக்கலாம். ஏன்னா வானத்தை மேல வச்சுக்கிறேன், எல்லா நாளையும் பார்க்க முடியுது. நம்ம தான் ஒரு ஒரு ஸ்கிரீன், ஒரு ஒரு மேடை போட்டு நம்ம நீங்க சொல்ற மாதிரி என்ன கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல என்ன, ஆமா ஒரு மேடையில் ஒரு ஹை, நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஹையான பிளேஸ்ல ஆமாண்ணே, வச்சாக்க எல்லாத்துக்கும் தெரியுது. ஆமா. ஒரு ஸ்கிரீன், சின்ன ஸ்கிரீன் போட்டு காமிச்சாலும் எல்லாரும் தானே பாக்குறோம், தெரியல என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி நல்லா இருக்கிறது ஈஸி தானே. கண்டிப்பா. அதான் வந்து காணும் வகையில் பார்ப்போருக்கு காணும் வகை நரகத்தை வெளிப்படுத்தப்படுகின்றார். அம்மாமன் தகா, எவன் யாரும் வரம்பு மீறினாரோ. இப்ப வந்து அந்த நரகத்தை பத்தி சொல்லிட்டு அந்த நரகத்துக்கு போறவங்க யாருன்னு சொல்ல வரான், அவங்களுடைய சிஃபாத்துகளை கொஞ்சம் சொல்லி காட்டுறான். நரகத்தை பத்தி சொல்லிட்டான், இப்ப நரகத்திற்குரியவர்கள் யாரு அத பத்தி சொல்லிட்டு வரான். ஃபஅம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா. அத பத்தி சொல்றான். ஃபிரௌன் தான் முதல்ல தகா தகா நல்லா சொல்லிட்டு இருக்கான் அதுல. ஆமா, அந்த உச்சக்கட்ட தகாவுடைய உச்சக்கட்டத்துல இருந்தவன் அவன் தான். வரம்பு அநியாயம் வரம்பு மீறுதலுடைய முழு உருவம் அவன். மேலும் வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, அல்லாஹ் அக்பர்,
அதாவது அந்த 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 பிறவனுடைய குணங்கள் உள்ள எல்லாரையும் அப்படி கூட சொல்லலாம். வரம்பு மீறுறவங்க எல்லாரையும். ஆமா ஆமா. என்ன? அதாவது குர்ஆனுடைய வசனம் வந்து வெறும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. கியாமனாலுக்கும் வரும். குரான ஓதுறது. ஃபிரௌனியத், அந்த ஃபிரௌனியத், அந்த அந்த ஹாமானியத், அந்த நம்ரூதியத், என்ன சொல்றீங்க? ஆமா. எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கோ எல்லாமே அது வந்துரும். அது எத எத செய்ய வேணாம்னு சொல்லணும் அதெல்லாம் செய்யறது. மெயினா ஆமா, ஷிர்க்கு தான் இல்லைங்களா? முஷ்ரிக்குகள். 2வது வந்து பெரும் பாவங்கள் செய்றவங்க இல்லைங்களா? ஆமா, இவங்க கொலை செய்றது, வட்டி, என்ன ஜினா, என்ன அது செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்காம அப்படியே இறந்து போனவங்க இல்லைங்களா? அ ஆமா. அல்லாஹ் காப்பாத்தணும். ம். ஆசரல் ஹயாத்த துன்யா. ஆ மேலும் யா இவ்வுலகம் வரம்பு வரம்பு மீறுறதோட நின்றுக்க மாட்டாங்க. ம், உலக வாழ்க்கைய அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஆமா. அப்படின்னா என்ன? ம், இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டும் தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்க. என்னென்ன? ஆமா, ஆமா. மறுமைய கம்ப்ளீட்டா அவங்க ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க மாட்டாங்க. ம். துன்யாங்கிறது வந்து இப்படியும் சொல்லலாம். துன்யா வந்து கீழ்த்தரமான கீழ்த்தரமான இல்ல. ஆ ஜஹீம் ஜன்னா வந்து ஆலியா மேல இருக்கு இல்லையா? ஆ ஆமா, துன்யா வந்து கீழ இருக்குது இல்லைங்களா? ஆமா. உயர்தரமா அது நல்ல ஒரு வாழ்க்கைக்காக விட்டுட்டு இந்த வாழ்க்கைக்காக முன்னுரிமை தரணும். சொல்றாங்க பாருங்க. ம். முன்னுரிமை. ஆ அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது செஞ்சா போலாம். இது செய்யலன்னாலும் அல்லாஹ் சொன்னதெல்லாம் செஞ்சா போகலாம். அல்லாஹ் செய்ய வேணான்னு சொன்னதெல்லாம் செய்யாம இருந்தா போலாம். அதுக்கு மாத்தமா எல்லாம் செய்யறத செய்யறதில்ல. செய்ய வேணாங்கிறது செஞ்சது. ஆ, அந்த மாரி ஆளுங்கள சொல்றாய்ங்க. இந்த உலக வாழ்க்கைக்காக. என்ன இங்கேயே இருக்க போறோம். முன்னுரிமை தராம துன்யா அதான் இந்த இன்ஃபீரியர் லைஃப். துன்யாங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஆமா. அ கீழான வாழ்வுக்கு முன்னுரிமை குடுத்தானோ. மேலான வாழ்க்கைய விட்டுட்டு எது கீழான வாழ்வை அதாவது மட்டும். இப்ப ம். வந்து நம்ம மனுஷனே வந்து ஒரு 2 பொருள் காட்டுறாங்க. ம். இது ரொம்ப டாப்பு. ம். இன்னொன்னு ரொம்ப சாதாரணது. இப்ப ஆமா. இவன் டாப்பானத எடுப்பானா? சாதாரணத எடுப்பானா? டாப் தான் தரணும். டாப் டாப் தான். தான் எடுப்பான். யாரா ம். இருந்தாலும் பிரியாணியா? இல்ல உனக்கு இது வேணுமாப்பான்னு கேட்டாக்கா, ஆமா, இது உப்மா வேணுமான்னா, எவன் உப்மாவ தொடுவான்? ஆமா, நாய் கூட தொடாது உப்மாவ. ஆமா. அப்போ அதே மாரி தான் அல்லாஹ் சொல்றான். ம். ஆகிரத்து ஒண்ணும் இல்ல வாப்பா. ம். சாரி ஆகிரத்துக்கு முன்னாடி உலகம் ஒண்ணும் இல்ல வாப்பா. ம். நீ வந்து ஆகிரத்த தேர்ந்தெடுத்துக்கன்றான். ஆமா. இன்னல் ஜஹீமு ஹியல் மாவா. ஆமா. அதுவே நிச்சயமா அதுவே ஒரு ஒதுங்கும் இடமாகும். அ யாரு அந்த மாரி சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒதுங்கிவிடம்னு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். புத்தம். மஅவா மஅவான்னா என்ன? ம்ஹ்ம். மாவான்னா தங்குற இடமா? ஆ ம். தங்குற இடம். அப்போ ம். அவங்களுடைய பிளேஸ். ம்ஹ்ம். எப்படி இப்போ நமக்கு எங்க தான் வெளில போனாலும், நம்ம நைட்ல எங்கனா வந்துருவோம். வீட்டுக்கு ம். வந்துருவோம். ம்ஹ்ம். ஏன்னா நம்முடைய தங்குமிடம் ஹவுஸ், வீடு. ம். ம்ஹ்ம். அந்த மாரி ம்ஹ்ம். அந்த நரகவாசிகள், அந்த வரம்பு மீறியவர்கள், உலகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்களுடைய தங்குமிடம் இதுதானே ம். நரகம். ம். அதான் அந்த இந்த காபீர்கள் ச கிண்டலா சொல்றாங்கல்ல. இது ஆ. ரொம்ப அது ஒரு இந்த மாரி அது ரொம்ப ஒரு தங் மோசமான இடம்னு அவங்க சொல்றது இப்ப அல்லாஹ் வந்து திருப்பி சொல்றான் இங்க. அ ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப நான் உன்ன கிண்டல் பண்றேன் அப்படின்னு. அதேதான், அதேதான், அதேதான். ஆ இது ஒரு சர்க்காசம் அவங்கள கேலி செய்றது. என்ன ஆ, அவங்க ஆ. அ அம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி வ நஹல் நஃப்ஸ. அடுத்த உடனே நல்லவர்களுடைய இத பத்தி பேசுறோம். ஆமா. மாஷா மேலும் எவர் தன் இரட்சகனின் சந்நிதி அவன் முன் நிற்பதை பயந்து மனோ இச்சையை விட்டு தன் ஆத்மாவை தடுத்துக் கொண்டார் அவர். ஃபைனல் ஜன்னத்தல் ஹியல் மாவா. அவர் வந்து சொர்க்கத்துல இருப்பாரு. ம். யாரு யார் வந்து தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் அப்படின்ற அந்த நிலையை பயப்படுவார். மகாம ரப்பிஹின்னு ஆமா. ம். நாளை மறுமை நாள்ல ரப்புக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும் ம். அப்படின்ற நிலைய ம். அதை இப்னு கையும் அழகா சொன்னாருன்னு. ம்ஹ்ம். இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு, ம்.
தொழுகையில நிற்கும் போது ம், யாரு நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிக்கணும், ம், அதனால இந்த நிலை கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ம். இறையச்சத்தோட நின்றாருன்னா, நாளைக்கு அவர் பதட்டம் இல்லாம நிக்கலாம். ஆமா. ம், இன்னைக்கு இறையச்சத்தோட நின்றா. ம், ம், இன்னைக்கு இறையச்சம் இல்லாம ம், அல்லாஹ் பாதுகாக்கலாம். ஒரு முகஸ்துதிக்காக, இல்ல ஒரு இதுக்காக வேண்டி தொழுதாருன்னா, ம், நாளைக்கு அவர் அல்லாஹ் முன்னாடி எப்படி நிப்பாராம்? ம், ம், பதற்றத்தோட நிப்பாரு. ம். இப்படின்னு அதான் சொல்றாங்க. சொல்றேன். நஹன் நஃப்ஸ அந்நஃப்ஸங்கிறான். நஃப்ஸஹூன்னு கூட சொல்ல. என்ன ம். நஃப்ஸ் இது எப்படின்னா, தன்னோட நஃப்ஸாவே அவங்க நினைக்கல இது. இது ஒரு ஒரு எதிரி மாரியே நினைச்சுட்டு இருந்தாங்க. அந்த மூமின்கள். என்ன ஆ இந்த உலகத்துல. இது ஏன் நஃப்ஸ் கிடையாது. வெளியாளு. இது வந்து இவன் இது சொல்றத கேட்கக்கூடாது நஃப்ஸ. ம். அப்படி கூட ஹூன்னு சொல்லல அப்படின்ட்டு ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. ம். ஆ வந்து ஆனா நஃப்ஸ ஹூ சொல்லல அல்லாஹ். என்ன நஃப்ஸ. கண்டிப்பா. ஆனா ஒரு 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 தேர்ட் வனஹன் நஃப்ஸ. தேர்ட் தேர்ட் பெர்சன்னு சொல்றாங்க. 3வது தேர்ட் பார்ட்டி மாரி. தேர்ட் பார்ட்டி 3ஆம் நபர மாரி ட்ரீட் பண்றாங்க அவங்களோட ஆமா. மனச. அ அனில் அதாவது வீணான ஆசைகளிலிருந்து அனில் ஹவா என்ன ஹவா, இச்சைங்கிறது ஹவா. வந்து இச்சையை விட்டு யார் ம். ஆன்மாவை தடுத்து வைப்பாரோ, சரீர ரப்புடைய இச்சை சில இடத்துல சரீர மன இச்சை எல்லா இச்சையும் இல்லைங்களா? என்ன ஆமாமா. மன மனசு கேட்கறது, வயிறு கேட்கறது, கண்ணு பார்க்கறத வந்து அ நம்ம அது போற போக்குல விடுறது. வந்து நம்ம நெறைய நடக்குதுல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபோன் எடுப்போம். ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கொண்டு போயிடும். என்ன கண்டிப்பா, எந் கண்டிப்பா. எந்த ஒரு சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் அல்லாஹ் காப்பாத்தணும். என்ன அந்த நஃப்ஸ் என்ன ஆமா, செய்யும், ஒரு மெசேஜ் ஒரு WhatsAppல குரூப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அத போய் பார்த்துட்டு இருப்போம். முக்கியமான வேலை கெட்டு போயிடும். இந்த உலகத்திலயும் ஆமா. ஐய்யயோ! அது நஷ்டம் நெறைய தான். நேரத்துல உதவாத விஷயத்த உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. ம்ஹ்ம். ஆ சரீர இச்சைகள், மன இச்சைகள். அத அப்ப அத பாதுகாத்துக்கிட்டாலே 2 உலகமும் சொர்க்கமா இருக்கும். மறு உலகமும் சொர்க்கமா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ சில பேருக்கு அண்ணே, பார்த்தீங்கன்னா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அதானே சொல்றாங்க. ஆமா, எவர்கள் தங்களுடைய நஃப்ஸிடத்தில் போராடி ஜெயித்து விடுவார்களோ, ஆமா. அவர்கள் இந்த உலகத்திலே சொர்க்கத்தில் இருப்பார்கள். எனவே எவர்கள் இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் இருப்பார்களோ, ம். அவர்கள் தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்றார். ஆமா. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம இப்ப இனிப்பு சில பேரு டாக்டர் சொல்லுவாரு, "நீ ஸ்வீட் சாப்பிடாத" அப்படின்னு. என்ன ஆ. அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன ஸோ ம்ஹ்ம். அத சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதேதான். அதனால வந்து உடம்பும் கெட்டு போயி என்ன அது ஒரு உதாரணம். வாய கட்டுறது, கண்ண கட்டுறது என்ன எல்லாம் இருந்தா தான் வந்து ஒரு மறு உலகத்துல நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிம்பாங்க. இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபைனல் ஜன் ஃபைனல் ஜன்னத்தல் ஹியல் மஅவா. ஆமா. இந்த மாரி யார் வந்து ம். தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி, ம். தன்னுடைய சரீர இச்சையை, மனோ இச்சையை ம்ஹ்ம். தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து இருப்பாரோ, அவருடைய தங்குமிடம் இதுதான். ம். சொர்க்கம். ம். அப்போது சுவனம் அதுவே. ஜன்னா. ஆ மாஷா அல்லாஹ். 2 மாவா சொல்றான் அல்லாஹ். மேல ஒரு மாவா, ஆமா. மேல ஜஹீமும் ஒரு மாவா, கீழ ஒரு மாவா. ஆமா. எந்த மாவான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுறான். ம். அல்லாஹ் அக்பர். நம்ம அதாவது நமக்கு நமக்கு சாய்ஸ் குடுத்துட்டான். ஆமா. என்னண்ணே உண்மையிலேயே ஆமா. குரான ஒருத்தவரு காலி உள்ளத்துல படிச்சார்ன்னா அவருக்கு ஹிதாயத் கிடைச்சிரும். ஆமா. அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட. ஏன்னா, அல்லாஹ் எவ்வளவு கிளியரா சொல்றான் பாருங்க. ஆமா. பாருப்பா, நீ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். ஆனா ஆமா. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இது இருக்கும், அந்த கெஸ்ட் ஹவுஸ் அது இருக்கும். எங்க போகணும்னு நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொல்றேன் இல்லையா? அர் ரஹ்மான் உலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாம் தங்குமிடம் குடுக்குறான். நான் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. மறு உலகத்துல வந்து நிர்ரஹீம். ஒன்லி நல்லவங்களுக்கு மட்டும் தான் சொர்க்கம். அங்க வந்து கண்டிப்பா. ரஹ்மானா இருக்க மாட்டான் அல்லாஹ். அ, அ يسألونك عن الساعة أيان مرساها. அப்போது ஏற்படும்.
எப்போது நிலை பெறும் கேக்குறாங்க. ம். இதுவும் அந்த அந்த முர்சாஹா, இந்த மலைய சொல்றான்ல அல்லாஹ் சொன்னது, அர்சாஹா வல் ஜிபால ஆ, அர்சாஹா, அதே வார்த்தை யூஸ் பண்றாங்க. எப்போ நிலை பெறும், ஆ, எப்போது வந்து ஆ. ஸ்ட்ராங்கா வரும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா. பீம அந்த மின் மன் திக்ராஹா, அதை பற்றி ஒரு இதில் இருக்கிறது. நமக்கு தெரியாதுங்கிறனால பற்றி பயன் உன்னது பணியல்ல சொல்றாங்க. நீங்கள் ஏன் கூற வேண்டும் அப்படிங்கிறது. ம். உங்களுக்கு வந்து ரசூல் வேதத்தை வழங்குறது தான் உங்களோட வேலை என்ன? அது ஆமா. ஓ, இதுல வந்து நம்ம நம்ம வேலையை செய்யணும் என்ன? யாரும் எதுவும் தெரியாத கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுவும் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது ஒரு நமக்கு ஒரு படிப்பினை. தெரியாத விஷயங்கள தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறதோ, மற்றவங்கள வந்து சில பேர் குழப்பி விட்டுருவோம். ரூட்டே தெரியாது என்ன? இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படின்ட்டுருவானுங்க. அதேதான், அதேதான். என்ன? இப்படி நடக்கும். கெஸ் பண்றது, கெஸ் ஒர்க்கு. தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லு, தெரியாத தெரியாதுன்னு சொல்லு அப்படிமா. ம், ம். இது நமக்கு ஒரு படிப்பினை மாதிரி எனக்கு தெரியுது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ, டாக்டர் டாக்டர் வேலையை செய்யணும். ஏன், ஆடு என்ஜினியர் என்ஜினியர் வேலையை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சதை பற்றிலாம் பேசுகிறாங்க. நல்லா பயணம் கவனமாக இருக்கணும். ஸ்பெஷலாக இன்டர்நெட்டில் ஆ, சொல்லி ஒரு ஃபேமஸான ஒருத்தர் பேச்சை கேட்டு நல்லபடிய நாட்டம் அவர் மூத்தா போயிட்டாரு. என்ன ஆ. மருந்தே சாப்பிடாம என்ன தப்புல. கிட்னி கிட்னி வீணா போய் அது வந்து 50 வயசுலயே இறந்து போயிட்டாருங்க. என்ன அல்ல, தேவையில்லாதல்ல இதெல்லாம். அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. என்ன மருந்து சாப்பிட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாருங்க அவர் கொஞ்ச நாள். என்ன இது வந்து சும்மா ஒரு கரெக்டான டாக்டர்கிட்ட போய் கரெக்டா சும்மா யூடியூப். மொத்தத்துல இந்த ஆமா, யூடியூப்ல நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. ஆமா. நமக்கு நமக்கு வந்து ஆமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்கன்னா, ம். யூடியூபை, அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை எப்படி அணுகணுன்ற ஒரு இல்மு முதல்ல நமக்கு வேணும். ஆமா. ம். என்ன சொல்றீங்க? ஆமா, அதுல எல்லாமே பேசுவாங்க, ஆமா. எல்லாமே பேசுவாங்க. சில ம். பேர் சொல்றான், என்ன தெரியுமா ம். சொல்றாங்கல்ல, நீ ம். பிரசவம் பாக்குறதுக்கு ம். ஹாஸ்பிட்டலுக்கு போவாது, நீயே வீட்டுல பிரசவம் பாத்துக்கோ மனைவின்றான். என்ன ஆகும் ம். கதை? நல்லாவே. ம். என்ன சில பேர் ஆகும்? சில பேர் என்ன செய்றாங்க, அந்த மாரி வந்து அக்குபஞ்சர் எல்லாம் செய்றாங்க இல்லைங்களா? என்ன ஆமா. அந்த மாரி எங்க ஊர்லயும் 1, 2 பேர் வீட்லயே பிரசவம் பார்த்து, எந்த ஊசியும் போடாம அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல, ப்ரொஃபஷனலான ஆள்னா ஓகேண்ணே. ஆமா. அ சும்மா இந்த கத்துக்குட்டிங்க ஒண்ணும் தெரியாதவங்கள நானும் பண்றேன்னு பண்ணா என்ன ஆகும்? ஆமா. டேஞ்சர் தான் அது. அது ஆபத்துல. அந்த அந்த காலத்துல பண்ணாங்க. தெரியாம நெறைய மவுத்தம் நடந்துச்சு. நெறைய பிள்ளைங்க இறந்து போயிரும். என்ன ஆமா. டெக்னாலஜில வந்துட்டு அதனால நம்ம தெரியாத விஷயங்கள வந்து ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு, அது ஒரு உங்கள்ட்ட கேட்குறாங்க. அத வந்து நீங்க இன்னும் ஏன் கூறணும்? அவங்க ரசூலா எப்போ மரும சொல்லியிருக்கலாம் அவங்க இல்லையா? அவங்க வந்து தேவையில்ல அப்படிங்கிறான். அ நீங்க கண்டிப்பா, வந்து உங்களோட கண்டிப்பா. வேலை கிடையாது. அவங்க வேலை இது, உன்னுடைய டியூட்டி கிடையாது இது. ஆமா. என்னென்ன டியூட்டியோ அந்தந்த வேலைய பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியம்ண்ணே. ஆமா, இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது, மூக்கம் நுழைக்கிறது தான் ஆமா. பல பிரச்சனைக்கு காரணமே. ஆமா. இலா ரப்பிக்க முன்தஹாஹா. அதன் முடிவு இலா ரப்பிக்க முன்தஹாஹா. முன்தஹான்னா முடிவுங்களா அது? ஆமா. ம். இன்தஹா இன்தஹின முடிவு. ம். முடிவு கன்க்ளூஷன். அதோடைய ம். சிராத்துல் முன்தஹான் அது என்ன அது பாலம் அது வேறங்களா அது? ம். அ அது சிதறத்தில் முன்தஹா. சிதறத்தில் முன்தஹா. அதாவது அதுவும் அதுதான். ஆ. இந்த சிதறத்தில் முன்தஹா. ம். முன்தஹான்னா அது ஒரு டெட்லைன். அந்த ம். டெட்லைன் வரைக்கும் தான் ஜிப்ரீலே போக முடியும். அதுக்கு மேல போக முடியாது. ம். அதுவும் ஒரு எண்டு. எல்லை. அதாவது எண்டு. படைப்புகளுடைய எண்டு. ம். ம். படைத்தவன அதுக்கு மேல போக முடியாது. நான் ரசூலா மட்டும் போயிட்டு இருந்தாங்க. ம்ஹ்ம். அதுக்கு பேர் தான் சிதறத்தில் முன்தஹான்னு. சோ முன்தஹா. முன்தஹான்றது ஒரு எண்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஓ!
இன்னமா அந்த முந்திரு மை யக்ஷா. இன்னமா அந்த முந்திர் மை யக்ஷா. இங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர் மட்டுமே, பயப்படுவோருக்கு. இன்னமா அதாவது ம். உங்களுக்கு அந்த நேரத்தை அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆகும். ம். உங்களுடைய பொறுப்பு நபியே என்னன்னா, அருமையை பத்தி எவ்வளவு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க வார்னிங் கொடுங்க. மட்டும்தான். ஆமா. அவ்வளவுதான். அந்த முந்திர் மை யக்ஷா. அதுவும் பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. அதுக்கு சொல்ற வேலை தான் எல்லாத்துக்கும் கிடையாது. அது வந்து இல்லைன்னா நீங்க விட்டுட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். ஒரு ஆளே போய் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இது அடுத்த சூறால அல்ல, அடுத்த அபசால கொண்டு வருவோம் இதை ஃபர்ஸ்ட். நீங்க வந்து சூரா காஃப்லயும் வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கு. என்ன ஆமா ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து இந்த அபச வத்தவல்லான்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்து குறைஷிகள்கிட்ட பேசும்போது ஒரு சஹாபி, ஆமா அவங்க அப்துல்லா இப்ப உம்மத்துக்கு ஆமா வந்துருவாங்க. ஆமா அவங்களுக்காக வந்து இவரு பயப்படுறவர், அவர் பயப்படுறாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. அதுல அதை அப்ப பார்ப்போம். இது யக்ஷாஹா, முந்திர். நமக்கு என்ன படிப்பினாலும் இது வந்து மார்க்கத்தை எடுத்து கொடுக்கும்போது சொல்லும்போது அவன் வந்து சொல்றது தான் வேலை நமக்கு, இல்லைங்களா? சொல்லணும். அதையே வந்து அவன் எடுத்துக்கலைன்னா மனசு உடைஞ்சிட போயிடும். நம்ம உடைஞ்சிடக்கூடாது. என்ன இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே, இவ்வளோ சொல்லியிருந்தா இப்படி நல்லா ஆயிருப்பானே, என்ன சொர்க்கத்துக்கு ஆமா போயிருப்பான். ஆமா. இனி நிறைய பேருக்கு அதுதான். ஆமா, என்னடா நம்ம சொல்லியும் அவன் கேட்கலடா கேட்க அப்படின்னு. மாட்டேங்கிறாங்க. அதனால இவனே வந்து மாச்சிக்கிட்டு இவன் வந்து இவன் வீணா போயிடுவான். என்ன அஹ் அத சொல்லுங்க. அஹ் இவர் நல்லா இருந்தா தான் மத்தவங்க நல்லா இருக்க முடியும், இல்லைங்களா? என்ன கண்டிப்பா. உம் சரி, அது வந்து அதை பார்த்து தான் செய்யணும் ஒவ்வொரு இடத்துலையும். இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க, அது அப்படியே நம்ம விட்டுட்டும் அதாவது போகக்கூடாது. அது சமூக லீடர் ம், அதாவது வந்து லீடர் வந்து தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய நார்மல் பீப்புளுக்கு ரொம்ப அவசியம். ஆனா லீடர் லீடரா தான் இருந்திருக்கணும். லீடர் இவங்கள மாதிரி இறங்கிட்டாருனாங்க அப்புறம் இவங்களை லீட் பண்றதுக்கு ஆள் இருக்காது. ஆமா. ம், ஆமா. லீடர் வேலையை வந்து அந்தந்த வேலை, அதுவும் வந்து இந்த ரோலை கரெக்டாக பார்த்துங்க. எமோஷனல் ஆகிட வேணாம் அப்படிங்கிறான் எல்லாம். ஆஹ் கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா இந்த அஷ்யா ஆசிரியர் வதுஹாஹா. அதனை அவர்கள் கண்ணால் காணுவார்கள், மாலையிலோ அல்லது முற்பகலிலோ ஒரு சொற்ப நேரமே தவிர தங்கியிருக்காது போன்று அவர்களுக்கு தோன்றும். எதை காணும்போது? அந்த அதாவது அவர்கள் அந்த பயங்கரமான நிகழ்வுகளை, இந்த தாமத்துல் குபுராவ, நரகத்தை அதெல்லாம் பார்க்கும்போது ஆமா. அவங்களுடைய உலக லைஃப பார்த்தாக்கா அல்லாவே நம்ம என்னடா ஒண்ணுமே வாழல, இதுதான்டா வாழ்க்கை. ம், நரகத்துக்கு போனா இனி சதாவும் நரகத்தை இருக்கணும், சொர்க்கத்துக்கு போனா சதாவும் சொர்க்கத்தை இருக்கணும். ஆமா. சேச்சா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா நம்முடைய உலக லைஃப்ல. அவங்களுக்கு அந்த உலக லைஃப் வந்து அஷியா அவ்வாஹா மாதிரி இருக்கும். ஒரு மாலை பொழுதோ அல்லது ஒரு முற்பகல் மாதிரி போயிடுச்சு. ஆமா. இல்ல இது அல்ல, இதுக்கு பதில் சொல்றான் போல தெரியுது. கேட்கறாங்கல்ல, ஃபீமா எப்போ நிலை பெறும்னு கேட்கறாங்க. என்ன அது நிலை பெறும்போது என்ன மறுநாளோ அரைநாளோ என்ன தங்குன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரத்துலலாம் இல்ல அது அப்படின்னு நல்லா சொல்ற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப நாள்லாம் கிடையாதுடா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தம் வருதுங்களா? இல்ல இங்க வந்து அந்த இதுதான் நான் சொல்றேன் நான். அதாவது ம். தஃசீர்லயும் அததான் போடுறாங்க. ம். என்னன்னு சொன்னாக்கா அந்த நம்ம வந்து படிச்சிருக்கோம். மறுமையினுடைய ஒரு நாள் வந்து உலகத்தினுடைய 1000 வருடங்களுக்கு சமம். அப்போ ம். அந்த பெரிய உலகத்தை, பெரிய சொர்க்கத்தை, பெரிய நரகத்தை பார்த்துட்டு ஆஹா ம். உலகத்துல நம்ம என்னப்பா அது வெறும் கால் நாள் தான் வாழ்ந்துட்டு வந்தோமே நம்ம. வெறும் காலே நாள் தானப்பா. உலகத்தினுடைய லைஃப் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதாம். சும்மா ஒரு ம். லுஹா நேரம் மாதிரி தெரியுமா அவங்களுக்கு கம்பேர் பண்ண ம். அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ நேரம் தான். காலையிலேருந்து மதியானம் வரைக்குமோ, இல்லை மதியானத்துலேருந்து ஆஹ் சாயங்காலம் வரைக்குமோ, அவ்வளோதான். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் நைட்டு கூட மாதிரி தெரியாது. நைட்ல தூங்குனா மாதிரி கிடையாது கூட கிடையாது. தெரியாது உங்களுக்கு. ஆ.